அரிசி ரவை வறுத்தது இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கணும். இது அரை மணிக்கூர் முன்னாலேயே இந்த மாதிரி இதாக்கி உதிராக இதாக்கி வச்சுக்கணும். அது நம்ம பிடிக்கும் விட்டால் விடணும் அந்த மாதிரி. அது கழிஞ்சு அரை மணிக்கூர் கழிஞ்சு இதை போடுறேன். இதில் சில்லி போட்டிருக்கேன். அதில் தேங்காய் போடுறது. புட்டுக்கு நிறைய தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும். அதை குக்கர்லையாக்கும் வைக்க போகிறேன். குக்கரில் ஸ்டீம் வைக்கலாம். குக்கரில் இந்த அடியில் அரிசியோ அல்லதான் பருப்பு என்ன வேணாலும் வைக்கல. நான் அன்றைக்கி மட்டை அரிசி வச்சுருக்கேன். அவங்களுடைய ஸ்டீம் வருமா மேலே இது வரும். இப்படி வச்சு விடலாம். மேலே நல்லா ஸ்டீம் வரத்தோன்னா ரெடி ஆகிடும். அது நான் பின்ன காணிச்சு தரேன். நான் இந்த கடலை எப்படி உண்டாக்கணும்னு சொல்ல கடலைக்கறி புட்டுக்குள்ள கடலைக்கறி அதில் கொண்டக்கடலை நான் வேவிச்சு வச்சுருக்கேன். அதை ஒன்றும் படி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேவிச்சு வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு அதுவும் கூட கொஞ்சம் ஓனியனும் பிச்சு பிச்சாக நறுக்கி வச்சுங்க. கஷ்டமாக கடிக்கிறதுக்குள்ளதாக்கும் இது. அதையும் போடுறோம். அதுக்கு வேண்டிய உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வேக வைக்கிறேன். அது வேகட்டும். இந்த சைடு வறுக்கிறதுக்கு கொத்தமல்லி மிளகா வெத்தல் கருவேப்பிலையுமா வறுக்கணும். அதுவும் கூட இஞ்சி கஷ்டமாகவும் வேவிக்கவும் போடலாம். நான் பட்சம் இந்த அரைக்கிறதுக்காக எடுக்க போகிறேன். இஞ்சியும் ஒரு ஆனியனும் கொழுப்பு கிடக்கிறதுக்கு ஒரு ஆனியனும் പിന്നെ വേവിച്ച കടലയിലേന്ത് ഒരു പിടി കടലയും പുട്ടോട് കലർന്ന പൊടിയിലേന്ത് ഒരു പിടി അരിശിപ്പൊടിയും വെച്ചിട്ടിരിക്കുക. അതെല്ലാം വറുക്കണം. വറുത്തരയ്ക്കണം. കാണിച്ചു തരാം. அரைச்சேனே ஓனியனும் அந்த கடலை அரிசிப்பொடி எல்லாமே அரைச்சேனே அது ரெடி ஆயிடுச்சு. இங்கே கடலையும் ஓனியனுமா ஒழிச்சது ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் விட்டுட்டு அது நல்லா திளப்பிச்சுட்டு காட்டுறேன். இது நல்லா திளக்கட்டும். அதுக்கு வேண்டிய உப்பும் போட்டாச்சு. இந்த புறம் வெளிச்செண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு மிளகா வெத்தல் பறிச்சு போட்டேன். കറി റെഡി ആയിച്ചു. ഇനി അതിൽ പൊരിച്ചു കൊട്ടണം. പൊരിച്ചു കൊട്ടുന്നതിന്